ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காட் ஆஃப் இன்டர்நெட். இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட்டுக்கான பேசிக்ஸ், அதாவது அடிப்படையாக ஒரு பிகினர் உள்ளே போயிட்டு எப்படிலாம் மைன்கிராஃப்ட் வந்து விளையாடலாம். உங்கள் மைன்கிராஃப்ட் நானே என்னன்னு தெரியல, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த கேம் விளையாட போனேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மொத்தம் மைன்கிராஃப்டில் 2 எடிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க ஜாவா எடிஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு எடிஷன் வந்து பெட்ராக், அதாவது பாக்கெட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மொபைலுக்கு. மொத்தம் 2 எடிஷன் தான் மேஜராக இருக்குது. இன்னும் நிறைய எடிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இது கீழே தான் வரும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுத்துக்கும் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மைன்கிராஃப்ட்னா அது ஒரு சிம்பிள் சாண்ட் பாக்ஸ் கேம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தரும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த வேர்டு ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ், நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ அதாவது நான் எப்படின்னு சொல்லி தந்துடுறேன். கேம் உள்ள எப்படி விளாட்ணுன்னு. மொபைல் யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைல்லையும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். நான் வேணால் சைடில் போடுறேன் மொபைலில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் பிளேயர்னு இருக்கும். அது இல்லைனா சிங்கிள் பிளேயரை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்கும். ஒரு மேலே ஒரு 3 பார் நேவ் பார்ஸ் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி உள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு நேம் அப்படின்ற மாதிரி கேட்கும். அங்கே எஸ் இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வேர்ல்டு நேம்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு லைக் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ல்டு நேம் வச்சுக்கிறேன். மொத்தம் 3 கேம் மோடு இருக்குது. அதாவது சர்வைவல், ஹார்ட்கோர், கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிசிக்கு வந்து 4 கேம் மோட்ஸ் இருக்குது. அது கேம் உள்ள போனேன் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி டிஃபிகல்ட்டி நார்மல்னால் நார்மல், அடுத்து ஹார்டாக இருக்கும். பீஸ்ஃபுல், அடுத்து ஈஸி, இன்னொன்று இருக்குது ஹார்ட்கோர்னு சொல்லிட்டுங்களா. ஓகே, அது வந்து நீங்கள் சர்வைவல், ஹார்ட்கோர், கிரியேட்டிவ், அது வந்து கேம் மோடு. அடுத்து இது வந்து டிஃபிகல்ட்டி. இப்போ நீங்கள் ஹார்ட்கோருக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஏன்னா ஹார்ட்கோர் வந்து இருக்கிறதுலே ஹார்டஸ்ட்டான இது. இப்போ எப்போவுமே நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். இந்த அலோ கமெண்ட்ஸ் வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேவா. இப்போ கிரியேட் நியூ வேர்ல்டுன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வேர்ல்டு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சாரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி செஞ்ச இது வந்து என் லேப்டாப் கொஞ்சம் கோளாறு பண்ணிருச்சு. எனக்கு வந்து அது அதாவது வருது, ரொம்ப லேகியாக இருக்குது, ஏன்னு தெரில. பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்ல்டு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பான் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரினா இப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பான் நடக்கும். அதான் மைன்கிராஃப்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா. அது வந்து சீடுன்ற பொறுத்து மாறும். அந்த சீடு வந்து ஆக்சுவலாக நம்பர்ஸில் இருக்கும். அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பான் வந்து சேஞ்ச் ஆகும். மைன்கிராஃப்டில் எப்பவும் போல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வுட்டை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நானும் போய்ட்டு வுட்டை கலெக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வுட்டை நீங்கள் கையை வச்சு, அதாவது ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், தானாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நடுவில் இருக்கிற பாயிண்டர் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு பண்ணி கொஞ்சம் நான் 5 ஓக் லாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஓக்கில் இது வந்து ஸ்ப்ரூஸ் லாகு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு. இந்த மாதிரி நிறையா லாக்ஸ் இருக்குது மைன்கிராஃப்டில். ஒவ்வொரு லாக்ஸும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஜஸ்ட் வெரைட்டிஸ், அவ்வளோ, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரூஸ் லாக் எடுத்து இங்கே வச்சுட்டு ஸ்ப்ரூக் பிளாங்க்ஸாக மாற்றிக்கிட்டேன். இப்படி நான் ஒவ்வொன்றா எடுத்து இங்கே வைக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே ஷிஃப்ட்டு கொடுத்தும் வைக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெசிபிஸ் வந்து கிடைக்கும். சாரி, இந்த இது எப்படி ஓப்பன் பண்ண உங்களுக்கு சொல்ல பாருங்கள். கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த புக்கை கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிஸை. இப்போ எனக்கு வந்து பிளாங்க்ஸ் தான் வேணும். ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து அது மாதிரி வரும். இப்போ 3 இருக்குது. ஷிஃப்ட்டு கொடுத்து பண்ணுறேன், எனக்கு அது மொத்தமாக பிளாங்க்ஸாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சா கிராஃப்டிங் டேபிள்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கிடைக்கும். இதை இப்படியும் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இங்கேயும் காட்டும் பாருங்கள். இதை கொடுத்து கிராஃப்டிங் டேபிள் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதை மேக் பண்ணிவிட்டு இப்படி கீழே வச்சுருங்க. இங்கே உங்களுக்கு 2x2 கிரிட் இருக்கும். ஓகேவா. உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3x3 கிரிட் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி ப்ரோ ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே நீங்கள் ஜஸ்ட் கையிலே உடைக்கலாம். நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ இங்கே பாருங்கள், இந்த பிளாக்கை பாயிண்ட் பண்ணால் எனக்கு அதை சுற்றி பிளாக் பார்டர்ஸ் தெரியுது பாருங்கள். இது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் நின்ற இடத்துலையே அப்படியே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிராஃப்டிங் டேபிளை நீங்கள் அப்படியே கீழே நீங்கள் இங்கே நிற்கிற இடத்த ஃபேஸ் பண்ணிட்டு
ஜம்ப் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ளேஸ் ஆயிரும். இதை இப்படி தான் ப்ளேஸ் பண்ண முடியுமா? இது எல்லா பிளாக்குக்கும் இதை தான். இப்போ இங்கே பாருங்கள், இதையும் ஜம்ப் பண்ணி இப்படி பண்ணுறேன், எனக்கு ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணலாம், இப்படி ப்ளேஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இது கிராஃப்டிங் டேபிளுக்கும் அதே ரூல்ஸ் தான். ஆனால் எல்லா பிளாக்ஸும் இப்படி இருக்காது, சில என்டிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஸ்டிக்ஸ் வந்து செஞ்சுக்கிறேன். ஸ்டிக்ஸு செய்கிறதுக்கு உங்களுக்கும் அதே மாதிரி இங்கே ரெசிபீஸ் இருக்கும். எனக்கு வந்து இப்போ கொடுத்தோன்னே இந்த மாதிரி இதில் ஸ்டிக்ஸ் வருது. நான் வந்து பிரிட்ஜில் செஞ்சுக்கிறேன் ஸ்டிக்ஸு. இப்படி ரெண்டாக இதை வச்சிங்கன்னா ஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஷிஃப்ட்டு கொடுத்து ஸ்டிக்ஸ் வந்து நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இதை போய்ட்டு கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்லாம் அன்லாக் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வாடு, ஆக்ஸ், ஹோ, உட்டன் பிக்ஆக்ஸ், ஷவலு, அடுத்து ஸ்பியர், இந்த மாதிரி டூல்ஸ் அன்லாக் ஆகிருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பல ரெசிபீஸ்லாம் அன்லாக் ஆகிருக்கும். இதில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் பிக்ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன். ஏன் வெறும் பிக்ஆக்ஸ் மட்டும் செய்கிறீங்கன்னா, நம்ம ஸ்டோன் ஏஜுக்கு பிக்ஆக்ஸ் வச்சாலே ஈஸியாக அப்கிரேட் ஆகி போயிடலாம். மற்ற டூல்ஸ்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். அதாவது எப்படி சொல்ல, யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஸ்டோன் ஏஜுக்கு அப்கிரேட் ஆயிடுவீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கீழே அப்படியே தோண்டிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்படி நீங்கள் ஜஸ்ட் அது மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது தானாக ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 22 இது எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி கிராஃப்டிங் டேபிளை உங்களுக்கு கீழே ப்ளேஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி இப்போ இந்த டேர்ட் பிளாக் நீங்கள் என்ன பிளாக் வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ காவல் ஸ்டோனை யூஸ் பண்ண போகிறனால அதை ப்ளேஸ் பண்ணாமல் டேர்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி ஜம்ப் பண்ணி கீழே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். இப்போ இதை உடச்சி வெளியே வந்துடும். இப்போ அதே கிராஃப்டிங் டேபிள் பண்ணிங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் உங்களை காட்டும் பாருங்கள். ஜஸ்ட் பிக்ஆக்ஸு, ஸ்வாடு, ஷவல், அப்புறம் ஆக்ஸுங்க. ஓகே, ஸ்டிக்ஸ் காலி ஆயிடுச்சு. ஸ்டிக்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வாடு, ஆக்ஸ், இங்கே ஆக்ஸு, அடுத்து ஸ்பியர் எல்லாம் செஞ்சுட்டேன்னா ஹோவா, ஹோ செஞ்சேனே இல்லை, இல்லை ஹோ. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே ஷவல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த டர்ட்லாம் இருக்குல்ல, இதை வேகமாக ஸ்பீடாக மைண்ட் பண்ணும். இந்த டர்ட்டு, சாண்டு, கிராவல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்பீடாக மைண்ட் பண்ணும். இப்போ அதே நீங்கள் வந்து பிக்ஆக்ஸ் எடுத்திங்கன்னா ஷவலை கம்பேர் பண்ணுறது கூட உங்களுக்கு இது ஸ்லோவாக தான் மைண்ட் பண்ணும். இப்போ ஸ்வாட் எதுக்குன்னா, எப்பயும் போல் நமக்கு நைட்டானா மைன்கிராஃப்டில் ஜாம்பிஸ் வரும். ஜாம்பிஸ் கூட நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்படியே இல்லைனா கூட நீங்கள் போக போக ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ணால் தான் உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். இப்போ ஆக்ஸ், இப்போ மரத்தை நம்ம இவ்வளோ நேரம் கையில் உடச்சிட்டு இருந்தோம். இப்போ ஆக்ஸை வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேகமாக உங்களால் வெட்ட முடியும். இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதுக்காக ஆக்ஸ். அப்போ ஹோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த ஃபார்மிங்லாம் பண்ணுறதுக்காக உழுது எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இந்த மாதிரி இது. அதுக்காக இது வந்து இதை வச்சு நீங்கள் டேட்டா அதெல்லாம் இது பண்ணலாம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் ஷவலை வச்சு இது பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டேர்ட்டுக்கு மேலே இருக்கிற லேயர் வந்து உங்களுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு அப்படி வரும். இப்போ அதே மாதிரி ஸ்பியர்னு ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக இப்போ கரண்ட் அப்டேட்டில் தான் ரீசெண்டாக தான் இது ரிலீஸ் பண்ணாங்க ஸ்பியரை. இதை வந்து நீங்கள் வேகமாக போயிட்டு ஏதோ ஒரு மாப் அடிச்சிங்கன்னா இதாகும். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே ஏதோ பன்னிக்குட்டி ஏதோ சுற்றிட்டு இருந்துச்சு, அதை அடித்து காட்டுறேன். எங்கே போச்சுன்னு தெரியல, இங்கே தான் இருந்துச்சு. ஓகே, அங்கே ஏதோ இருக்குது. என்னது அது? ஓகே, இங்கே ஒன்று இருக்கு. இங்கே என்ன இருக்குது? ஓ, பம்ப்கின்ஸ். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வேகமாக ஓடி போய் இதை அடித்து காட்டுறேன் பாருங்கள். ஓ, மேடு பள்ளமாக இருக்குது, கடுப்பாகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அதை அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதுக்கு டேமேஜ் விழும்.
டெக்னிக்ஸ்லாம் ஓடி ஓடி எனக்கு கடுப்பேத்துது. நீங்கள் ஸ்பியர் வந்து இப்போ யூஸ் பண்ண கற்றுக்க வேணாம். ஸ்பியர் கொஞ்சம் வந்து கேம் கொஞ்சம் நீங்கள் நல்லா விளையாட தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பியர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போயே நீங்கள் லாங்கா கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நீங்கள் வந்து நைட் சர்வே பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஷீப்லாம் இருக்கணும். ஷீப் கிட்ட வந்து உள்ள எடுப்போம். உள்ளேருந்து நம்ம பெட்டு செய்வோம். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டத வச்சு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்படி இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்களே போய்ட்டு ஏதாவது ஷீப் உங்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த இப்போ கூட பார்த்தேன் ஏதோ ப்ரௌன் கலரில் ஷீப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை கொண்டீங்கன்னா உங்களுக்கே இங்கே வந்து ரெசிபி அன்லாக் ஆகும். பெட் ரெசிபி வந்து தானாகவே அன்லாக் ஆகும். நீங்கள் அந்த ரெசிபி புக்கை இப்போ பார்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தாலே எங்களுக்கு இந்த வுட் எப்படி செய்யணும், லாகில் இருந்து கிராஃப்டிங் டேபிள் எப்படி செய்யணும், டார்ச் எப்படி செய்யணும், ஸ்டிக்கு கோல் அப்படி இல்லைனா சார்கோல் வச்சா டார்ச் கிடைக்கும், அதை காட்டும். ப்ரெஷர் பிளேட் எப்படி செய்யணும் எல்லாமே இங்கே ரெசிபி புக்கில் உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் ஐட்டம்ஸை எடுக்க 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 தான் உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆகும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் நாளைக்கு நாளான்னைக்குள்ளே நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவேன் பார்ட் 2. இன்னும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வேணும்னா ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக்.